எஸ் மக்களே, பிக் பாஸ் ஃபஸ்ட் ப்ரோமோ வந்துருச்சு. இந்த தர்பூசணியும் பிரவீன் காந்தியும் உள்ளே வந்திருக்காங்க. இப்போயே சொல்லிடுறேன், தர்பூசணியோட எக்ஸ்பைரி ஆன ஃபேன்ஸ் யாராவது திருப்பி வந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஆள்லாம் உள்ளேயே விட்டுருக்கக்கூடாது. அந்த ஆள் உள்ளேயும் சரியில்லை, வெளியிலையும் சரியில்லை. வந்து அப்படியே அப்பாவி மாதிரி நடிக்கிறா. அப்படி வந்து சொல்லிட்டு இருக்காரு, எல்லாரையும் உட்கார வச்சு இந்த மாதிரி லைவ் இந்த தடவை நல்லா போச்சு, நான் உள்ளே இருந்ததுனால தான் போச்சு, எப்போ போல தற்பெருமை அடிக்கிறாரு. அதுக்கு உடனே வியானா வந்து என்ன நீ பாட்டுக்கு வெளி விஷயம்லாம் பேசுகிறேன், என்னையெல்லாம் சொல்லக்கூடாது சொன்னால் கூட கூட சொல்லலையா அப்படின்னு வியானா கேட்கும்போது பிக் பாஸே வந்து வெளி விஷயம் பேசக்கூடாது, அப்படி மீறி பேசுவேன்னா அந்த பாருங்க கேட் இருக்குது, திறந்து போகன்னு சொல்லிடுவேன் அப்படின்னு. ஒன்றும் தெரியாத மாதிரி மூஞ்சி அப்பாவே வச்சுட்டு ஒரு சிரிப்பு சிரிக்கிறான் அந்த ஆள். சீரியஸாக பார்க்க பயங்கர காண்டாகுது. என்னத்தை ரசிக்கிறீங்களோ இந்த ஆள்கிட்ட எனக்கு சீரியஸாகவே தெரியல. பிரவீன் காந்தி உட்காந்து சிரிச்சிட்ருக்குற அப்படி. இவ்வளோதாங்க ப்ரொமோ, இவ்வளோ தான். என்னை கேட்டால் இவருக்கெலாம் இன்னொரு சான்ஸ் உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்கவே கூடாது. இந்த சீசனோட பேர் எடுத்தோடனே டேமேஜ் ஆனதுக்கு காரணமே இந்த மாதிரி ஒரு ஆளுங்க உள்ளே வர்றது தான். அதுவும் அவர் வந்து என்னென்ன வெளியில் வந்து தப்பு பண்ணாரோ எல்லா தப்பையும் உள்ளுக்குள்ளே ஒன்று விடாமல் பண்ணா. அப்படி பாரபட்சம் பார்க்குறது, கேஷிசம் பேசுறது எல்லாமே பண்ணார் உள்ளுக்குள்ளே. அவர் தடவராக இருந்தால் வெளில அமிச்சிங்க, திருப்பி எதுக்கு உள்ளே கூட்டிகிட்டு வரீங்க? அது செலிப்ரேஷன் ஷோக்கு அவருக்கெலாம் ஒர்த் இல்லைன்றதான் என்னோடய கருத்து. பட் ஓகே, அது சேனலோட டிஷ்ஷை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா ஆனால் சொல்லி தான் அமைச்சிருப்பாங்க போல் இருக்கு, உள்ளே போய் நெகட்டிவிட்டி எதுவும் ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, நீ அப்பாவே பூஜை வச்சுட்டு அடிக்கிறேன்னு சொல்லிட்டு தற்பெருமை அடிச்சுட்டு வந்துடு, வேறு எதுவும் பண்ணாதன்னு சொல்லி அமுச்சு விட்ட மாதிரி தான் இருக்குது. திவாகர் பண்ற ரியாக்ஷன்லாம் பார்த்தா ஆயபா சாமி, இவரை வீடியோலாம் வெளியில் பார்க்கவே இல்லை. இவர் வெளில வந்ததுக்கப்புறமா மறுபடியும் தானே உள்ளே விட்டு பார்க்க வைக்கிறீங்க, ஏடா டார்ச்சர் பண்ணுறீங்க? வியாடாவும் டாக்ஸிசிட்டி இருந்தாலும் டாக்ஸிசிட்டி கடுப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. சீரியஸாக வியாடா போய் எப்போ போல கண்ணாடி படி உட்காந்துருச்சு. ஏமா நீ வெறும் கண்ணாடி வந்து மேக்கப் போட்டுக்கிட்டே தான் எவன்மா அவனுக்கு ஓட்டு போடுவான்? வெளியில் போய்ட்டு தேவையில்லாமல் இப்போ வந்து உட்காந்து விக்ரம சொல்லிக்கிட்டு இருக்குது. இது ஒன்றும் சொல்கிறதுக்கு மக்களே, அதாவது தப்பட்டு வெளில போய்ட்டு அடுத்தவங்கள ப்ளேம் பண்ணுறது தான் வேலை. அடுத்த இதில் பார்க்கலாம், அடுத்த ப்ரோமோட. தேங்க்யூ.